கேட்கல. எல்லாருக்கும் இனி மாலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்க படமும் நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் நடிக்கிறப்ப, நான் கதை கேட்கிறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பே எடுத்தோடனே தெரியும் எனக்கு. கேட்டோடனே நான் வந்து உடனே சொன்னேன், நான் தம்பி நடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு அவர் வரவே இல்லை. 7 மாசமா வரவே இல்லை. சரி, அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அண்ணா சார்ண்ணா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் 7 மாசம் கழிச்சு வந்தாங்க. வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோட வந்திருந்தாங்க. டைரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூட்டி வந்து இவர் தான் டைரக்டர், அப்ப நீங்க கதை சொன்னது நீங்க டைரக்ட் பண்ணலையான்னு கேட்டா, அப்ப அன்னைக்குதான் நான் தெரிஞ்சது. 7 மாசம் கழிச்சு தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போறாரு. சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தாங்க. ஒரு அற்புதமான கதை வசனத்துல சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் இப்ப பாக்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்க ஒய்ஃபும், பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்திவீரன் செத்துப்பு நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்கி அழகா கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து இவ்வளோ அழகா ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. Zee5 இவ்வளோ பெருசா நம்மளை அப்படி பூம் ஆக்கும் அப்படின்றதுல நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். அவங்களுக்கும் Zee5க்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த படத்தை வந்து ஒரு 40 நாள் 50 நாள் கொடுத்தாதான் எடுத்துக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 50 நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாவது வேணும். ஆனால் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்கள். அதை நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க. அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான், கோகுல் தான். எவ்வளோ பெரிய செட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் செட்டுக்குள்ள போனோன்னா, என்னடா இது வந்து Zee5 தானே, சினிமா எடுக்க போறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன். ஏன்னா அந்த செட்டுக்குள்ள வந்து அட்லீஸ்ட் கோர்ட் டிராமால ஒரு 10-20 வைக்கல. அதுக்கப்புறம் வரவன் போறோன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பார்த்தா ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்கான். லைட் மேன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் இருக்காங்க. ஒரு 300-350 பேர் வச்சு டெய்லி ஒரு 10 நாள் அந்த வெயில்ல அந்த செட்டுக்குள்ள ஐயோ அந்த ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயில்ல உள்ள வந்து எனக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து பிரபா அழகா பண்ணாங்க. அந்த வசனம்லாம் பேசணும்னா கொஞ்சம் கூலா இருந்தாலும் பேச முடியும். அவ்வளவு வசனங்கள் இருக்கு. அது இல்லாம கோகுல் வந்து அவன் டீம் வந்து ரெடி 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 ரெடின்னுட்டே இருப்பாங்க. ரெடியா இருடா, வர டைலாக் வைடா, நான் பேசுறா, நடிக்கிறா தம்பிங்களா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் ரெடிங்களா போலாமா அப்படின்னு வச்சு உட்காந்து கேரளாவுக்குள்ளே போகவே விட மாட்டாங்க. அப்படி வந்து நெருக்கி ஓட விட்டு எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் அந்த பொண்ணு பானா அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்ஷன். அந்த கோர்ட்டை வடிவமைச்ச அந்த விதமே ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க, சின்ன பையன், அவர் ஒரு தடவை காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்தாரு. அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன அவருடைய மியூசிக்கல் இது கேட்டுட்டே இருந்தேன். தம்பிங்களா பாத்துங்க, அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சினார் டைரக்டர். எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு காமிச்சாங்க. ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகா என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப அழகா இருக்குப்பா, உங்களுடைய ஒர்க் வந்து எக்ஸலண்ட்ப்பா. அதுவும் அந்த 5th ரீல் 6th ரீல் 7th ரீல்லாம் அவங்க பிரிச்சுட்டேன். ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி. நீங்க நிறைய படம் பண்ணும், நிறைய மியூசிக் பண்ணும். என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன், எக்ஸலண்ட் தம்பி. நீங்களா பண்ணீங்களா இல்ல எல்லாரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2-3 ரீல் வந்து எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்ல போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலா இருந்தது. 5th ரீல் 6th ரீல்லாம் அப்படி இருந்தது. அப்புறமேட்டு அந்த 6th 7th மறுபடியும் தூக்கிடுச்சு.
எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அந்த குப்புசாமியிலிருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகா காஸ்டியூம் பண்ணிட்டு அவன் வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லைனா ஓடு நிறுத்தி கட்டுனாங்க. என்ன ஏதோ பண்ணிட்டோமான்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க, அந்த இது போடுவாங்க, டையெல்லாம் போட்டு விடுவாங்க. அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ரொம்ப ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து வந்து எல்லாரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. நன்றிகளுடன் சரவணன். நன்றி.